Hi friends, welcome to our channel TNPSC Shortcuts. நம்ம இன்னைக்கு இலக்கண குறிப்புல எதுகை மோனை இயல்பு பத்தி தான் பார்க்க போறோம். எதுகை மோனை இயல்புனா ரொம்ப கஷ்டம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம தெரிய வேண்டியது மோனை அப்படின்னா முதல் எழுத்து, எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து, இயல்பு அப்படின்னா கடைசி எழுத்து. நம்ம எப்படி படிச்சுட்டே வந்திருக்கோம் அப்படின்னா எதுகை மோனை இயல்பு அப்படின்னு படிச்சிருப்போம். நீங்க 1 2 கடைசி எழுத்து அப்படின்னு படிக்கிறதுனால மோனை எதுகை இயல்பு அப்படின்னே படிச்சுட்டு வாங்க. இது போக இந்த கான்செப்ட்ல தெரிய வேண்டியது அடினா என்ன சீர்னா என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் கொடுத்துருக்கு பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ முதல் லைன் என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு அடி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வார்த்தைகள் அதாவது ஒவ்வொரு வேர்டையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல கற்க கசடர கற்பவை கற்றபின் அப்படிங்கிறது ஒரு அடி, நிற்க அதற்கு தக அப்படிங்கிறது இன்னொரு அடி. சீர்னா என்னதுன்னு பாருங்க, கற்க அப்படிங்கிறது ஒரு சீர், கசடர அப்படிங்கிறது ஒரு சீர், கற்பவை அப்படிங்கிறது ஒரு சீர். அப்போ திருக்குறள்ல 2 அடியும் 7 சீரும் அமைஞ்சது தான் நம்ம திருக்குறள்ல இருக்கும். இனிமேல் நம்ம இதை பத்தியுள்ள டீடைல்ஸ் பார்ப்போம். ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு 7 பேரை மட்டும் படிச்சு வச்சிங்க அப்படின்னா நீங்க எதுகை மோனை இயல்புல எது கேட்டாலுமே நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. நம்ம அதை பத்தியுள்ள டீடைல்ஸ் பார்க்கலாம். பாருங்க, மோனை அப்படின்னா என்னது, ஒரு சீர்லையோ அடிகளிலேயோ முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது மோனை அப்படின்னு சொல்லுவோம். மோனைய 2 வகையா பிரிச்சிருக்காங்க, அடிமோனை சீர்மோனை அப்படின்னு பிரிச்சிருக்கு. அடிமோனை அப்படின்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா முதல் அடியில உள்ள முதல் எழுத்தும் இரண்டாம் அடியில உள்ள முதல் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது அடிமோனை. தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சு தன்னே சுடும். முதல் அடியில பாருங்க தா அப்படிங்கிறது வந்திருக்கு, இரண்டாம் அடியிலையும் தா அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப இது என்ன மோனை, அடிமோனை. இதே மாதிரி சீர்மோனை. சீர்மோனை அப்படின்னா என்ன பாருங்க, சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு அடியில எல்லா வார்த்தையிலுமே முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது சீர்மோனை. இப்போ சீர்மோனைய 7 வகையா பிரிச்சிருக்காங்க. இது மட்டும் தான் நம்ம படிக்க வேண்டிய விஷயம். இதை மட்டும் படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான், நம்ம எல்லாத்துக்கும் சேமா போட்டுடலாம். அந்த நம்பர் கூட மாறவே செய்யாது. நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்களுக்கு சொல்றேன். 7 ஸ்டெப்பை மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா சீர் மோனைக்கும் இதே தான், சீர் எதுகைக்கும் எதுகை கேட்டாலும் இதே தான், மோனை கேட்டாலும் இதே தான், இயல்பு கேட்டாலும் இதே தான். சோ அது என்னலாம் அப்படிங்கறத மட்டும் படிச்சுக்கோங்க. இணை, பொலிப்பு, ஒருவு, கூலை, கீழ்கதுவாய், மேற்கதுவாய், முற்று அப்படிங்கிறது. அதாவது இணை அப்படின்னா நீங்க இதை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்தே டெஃபினிஷன் உங்களுக்காவே எழுத தெரியும். நம்பர் எல்லாத்துலயுமே பாருங்க 1 1 1ங்கிற நம்பர் வரும். மொத்தமே 4 நம்பர் தான். முதல்ல 2 3 4 வந்துடும். ஸோ முதல் 3 நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது பாருங்க 1 2 3 வரும், அடுத்தது 3 விட்டு 4 வரும், அடுத்தது 2 விட்டு 4 வந்திருக்கு. 7வது உள்ளது படிக்க வேண்டிய தேவையில்லை, ஆனா 4 நம்பருமே வரும். இவ்வளவுதான் தெரிய வேண்டியது. இனி இணை மோனை, அதாவது நம்ம மோனைக்குள்ளதை மட்டும் பார்ப்போம், எதுகை இயல்புக்குள்ளதை நீங்களே எழுதிடலாம். அப்போ இணைமோனை அப்படின்னா பாருங்க 1 2. இப்போ ஒரு அடியில இருக்கக்கூடிய 1வது சீர்லையும் 2வது சீர்லையும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது இணைமோனை அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் அப்படி இல்லை, இ அப்படிங்கிறது முதல் சீர்லையும் 2வது சீர்லையும் ஒரே மாதிரி வந்திருக்கனால இது இணைமோனை. இப்போ பொலிப்பு மோனை அப்படின்னா முதல் சீருடைய முதல் எழுத்தும் 3வது சீருடைய முதல் எழுத்தும் வந்துச்சு அப்படின்னா அது பொலிப்பு மோனை. இந்த நம்பரை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களாவே டெஃபினிஷன் எழுதிடலாம், கண்டுபிடிக்கவும் செஞ்சிடலாம். அப்போ முதல் சீர்ல ஆ அப்படிங்கிறது வந்திருக்கு, 3வது சீர்ல அரற்றும்ல ஆங்கிறது வந்திருக்கு. அப்ப இது பொலிப்பு மோனை. ஒருவு மோனை அப்படின்னா ஒரு அடியில இருக்கக்கூடிய முதல் சீருடைய முதல் எழுத்தும் 4ஆம் சீருடைய முதல் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஒருவு மோனை. இப்போ இதுல அம்பொன் அகற்றி. இனி 4வது உள்ளது கூலை மோனை. கூலை மோனை அப்படின்னா ஒரு அடியில 1வது சீருடைய முதல் எழுத்தும் 2வது சீருடைய முதல் எழுத்தும் 3வது சீருடைய முதல் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது கூலை மோனை. 5வது பாருங்க கீழ்கதுவாய் மோனை. முதல் சீருடைய முதல் எழுத்து, 2ஆம் சீருடைய முதல் எழுத்து, 4ஆம் சீருடைய முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது கீழ்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை அப்படின்னா முதல் சீருடைய ஒரு அடியில முதல் சீருடைய முதல் எழுத்து, 3ஆம் சீருடைய முதல் எழுத்து, 4ஆம் சீருடைய முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது மேற்கதுவாய் மோனை. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். முற்று மோனை அப்படின்னா
4 சீர், அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின். பாருங்க 4 சீர்லயுமே முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்ப இது முற்று மோனை. அதுவே எதுகை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு சீர்லயோ ஒரு அடியிலையோ 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? எதுகை அப்படின்னு சொல்லுவோம். மோனைக்கு படிச்ச அதே ரூல்ஸ் தான் இதுலயும். அதுல மோனை வர இடத்துல எதுகை போடுவோம். ஆனா அங்க முதல் எழுத்துன்னு படிச்சிருப்போம். இதுல 2வது எழுத்தை பார்க்கணும். அப்போ இதுல அடி எதுகை சீரெதுகை இதுலயும் உண்டு. அடி எதுகை அப்படின்னா 2வது எழுத்து அடிதோறும் 2வது எழுத்து ஒன்றி வருவது தான் என்னது? அடி எதுகை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரல உள்ள கா, பகவான்ல உள்ள கா. 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்தனால இது அடி எதுகை. சீரெதுகை அப்படின்னா சீர்தோறும் 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை சீரெதுகை அப்படின்னு சொல்லுவோம். மோனையில படிச்ச அதே 7 வகை தான் எதுலையும் உண்டு, எதுகைக்கும் உண்டு, இயல்புக்கும் உண்டு. அதே நம்பர் தான். நீங்க என்ன பண்ணுனா போதும்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்துன்னு படிச்ச இடத்துல 2வது எழுத்துன்னு போட்டு படிச்சா போதும். இதுல இணை எதுகை அப்படின்னு சொல்லுவோமே, அது என்ன நீங்களே சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். முதல் இந்த நம்பரை வச்சு நீங்களே சொல்லி பாருங்க. டெஃபினிஷன் படிக்காதீங்க, நீங்களே சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்போ முதல் சீருடைய 2ஆம் எழுத்தும் 2ஆம் சீருடைய 2ஆம் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது இணை எதுகை. அப்போ ஆற்றுவார் ஆற்றல் இற்று இற்று அப்படிங்கிறது வரும். பொழிப்பு எதுகைலாம் முதல் சீருடைய 2ஆம் எழுத்தும் 3ஆம் சீருடைய 2ஆம் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பொழிப்பு எதுகை. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 3வது பாருங்க ஒருவு எதுகை. ஒருகு எதுகை அப்படின்னா ஒரு அடியில முதல் சீருடைய 2ஆம் எழுத்தும் 4ஆம் சீருடைய 2ஆம் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஒருவு எதுகை. கூளை எதுகை அப்படின்னா முதல் சீருடைய 2ஆம் எழுத்தும் 2ஆம் சீருடைய 2ஆம் எழுத்தும் 3ஆம் சீருடைய 2ஆம் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது கூளை எதுகை. கீழ்கதுவா எதுகை அப்படின்னா முதல் சீருடைய 2ஆம் எழுத்தும் 2ஆம் சீருடைய 2ஆம் எழுத்தும் 4ஆம் சீருடைய 2ஆம் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது கீழ்கதுவா எதுகை. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே தெரிஞ்சிரும். இதுல பாருங்க ஒழுக்கம் அப்படிங்கிறதுல லூ வந்திருக்கு, விழுப்பம் அப்படிங்கிறதுல லூ வந்திருக்கு, 4வது உள்ளதுல ஒழுக்கம் அப்படிங்கிறதுல லூ வந்திருக்கு. அப்போ 3மே சேமா வந்திருக்கிறதுனால தான் இது கீழ்கதுவா எதுகை அப்படின்னு சொல்லுவோம். மேற்கதுவா எதுகை அப்படின்னா முதல் சீருடைய 2ஆம் எழுத்து 3ஆம் சீருடைய 2ஆம் எழுத்து 4ஆம் சீருடைய 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது மேற்கதுவா எதுகை. முற்று எதுகை அப்படின்னா அதாவது முற்று எதுகைன்னா சொன்னோம் எல்லா சீருடைய 2ஆம் எழுத்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது முற்று எதுகை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்பு 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 அப்படிங்கிறது 4 சீர்லயுமே வந்திருக்கு. ஸோ இது வந்து முற்று எதுகை. இனி இயல்பு அப்படின்னு சொல்லுவோமே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சீர்லையோ அடியிலையோ கடைசியில ஒரு எழுத்தோ பல எழுத்தோ ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை இயல்பு அப்படின்னு சொல்லுவோம். நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அதாவது ராண்டி வேண்டி தோண்டி தாண்டி அப்படின்னு வந்திருக்கு. லாஸ்ட் இண்டி 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 அப்படிங்கிற எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு எல்லா அடியிலையுமே. அதனாலதான் எல்லா அடியிலையுமே ஒரே மாதிரி வந்திருக்கு. அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயல்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதுகை மோனை எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரி இயல்பையும் பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அடியபு சீரியபு. இயல்புனா என்னது? அடிதோறும் கடைசியில வரக்கூடிய எழுத்துக்கள் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை அடியபு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், இது ஒரு அடி. கொடிகள் வானம் படித்தர மூடும், இது 2வது அடி. அதுல பாருங்க டும் டும் அப்படிங்கிற வார்த்தை கடைசியில வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அதனால அது வந்து அடியபு. சீரியபு அப்படின்னா அதாவது ஒரு லைன்ல ஒவ்வொரு சீர்ல இருக்கக்கூடிய கடைசி எழுத்து வந்து கடைசி எழுத்தோ 2 எழுத்தோ ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது சீரியபு அப்படின்னு சொல்லுவோம். அதுல படிச்ச அதே இணை பொழிப்பு ஒருவு கூளை கீழ்கதுவாய் தான் அதே நம்பர் தான். நீங்களே போட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ரெண்டும் நான் இதனோட நோட்ஸ் வந்து நம்மளுடைய பிளாக் ஸ்பாட்ல கொடுத்துட்றேன். நீங்க போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இலக்கணம் இதை மாதிரி ஏதாவது கான்செப்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.